என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க டீ ஷாப்பில் இந்த ஸ்நாக் ஒரு தடவை நான் ட்ரை பண்ணேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த ஸ்நாக் மைதா மாவில் பண்ணியிருந்தாங்க. நான் அதை கோதுமை மாவில் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். அது என்னென்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வேக வச்ச உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கப் கோதுமை மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய வளையமாக வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முட்டையை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கல்லை நல்லா இந்த மாதிரி பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவை. இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லா மெல்லிசாக எவ்வளோ பெருசாக தேய்க்க முடியுமோ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே காட்டுற மாதிரியே நல்லா அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பொட்டேட்டோ, சீஸ், அதுக்கு மேலே எக்கு, இது மாதிரி எல்லாத்தையும் அப்படி அழகாக நீட்டாக அடுக்கிட்டு ஆனியன் ரிங்ஸ் கடையில் நல்லா கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கேப்பில் இந்த மாதிரி தண்ணி தடவி விட்டுக்கோங்க. வெறும் பிளெயின் வாட்டர் தான். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி ரவுண்ட் டம்ளர் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த கேப்ஸில் அழகாக நல்லா ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்நாக்கு. ஸ்கூல் கொடுத்து வர்றதுக்கு குழந்தைங்களுக்கு இல்லை ஈவினிங்கில் கொடுக்கறதுக்குமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு. இப்போ கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். நல்ல மீடியம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும். உள்ளேயும் வெளியேயும் உள்ள சீஸ் வச்சிருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.